Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1053 பார்ட் 2. ஓபன் பண்ணா இந்த குயின் இருக்கானே அவன் அட்டுவலியம் தாங்க முடியல. சஞ்சய போட்டு உசுப்பேத்திட்டே இருக்கான். அவனுக்கு அந்த ஜெர்மா 66ஓட சூட்டா பாக்கணுமாமா. அந்த பவரை காமி, நான் அது கூட தான் சண்டை போட்டு ஜெயிச்சே தீருவேன் அப்படின்னு ஒத்த கால நிப்பான். சஞ்சய்க்கு செம்மையா கடுப்பாவும். பின்ன ஆவுன்னா வின்ஸ்மோக்குங்கிறான், ஜெர்மாங்கிறான், இல்லாட்டி ஜட்ஜோட பையங்கிறான். அது நம்ம பயிலுக்கு பயங்கரமா வெறுப்பாகுது. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். இவ்வளவு நேரம் மிரட்டிட்டு இருந்த குயின் இப்ப பாத்தீங்கன்னா கெஞ்சி கேப்பான், ப்ளீஸ்டா ப்ளீஸ் அந்த சூட்டை எப்படியாச்சும் போடு அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். சஞ்சய்க்கு கொலை வெறியாயி பய போட்டு மிதின்னு வாயிலேயே மிதிப்பான். என்ன மிதிச்சு என்ன பிரயோஜனம்? தட்டி விட்டுட்டு அட்டாக் பண்ணுவானா? இந்த டைம் நம்ம சஞ்சயோட பவர் வந்து வேற லெவல்ல இருக்கும். அவன் கால்ல பயங்கரமா அனல் பறக்க முழு எனர்ஜியை போட்டு ஓங்கி அவன் வயிற்றுல மிதிப்பான். சொல்ல போனா அவனோட ஹீட்டுக்கு வயிற்றுக்குள்ள பள்ளமாகற அளவுக்கு போயிருச்சு. அப்படி ஒரு முரட்டுத்தனமான மிதி. பக்கத்து தெருவுக்கே தெரிச்சு போய் விழுந்துட்டான். அப்படி ஒரு அடி. இதுல இன்னும் டயர்ட் ஆயிட்டான். ஆனா சுத்தி இருந்தவங்க எல்லாத்துக்குமே அவ்வளவு ஹாப்பி. ஓடு தக்காளி, நம்ம சஞ்சு ஒரு பெரிய டைனோசரிய ரோஸ்ட் பண்ணிட்டாயா, அவ்வளவுதான், இனி காலி, இனிமேட்டு நமக்கு பிரச்சனை இல்ல அப்படி இப்படின்னு ஓவர் ஹாப்பி தான். அங்க குயினும் பாத்தீங்கன்னா பேனு கிடப்பான். எந்த அசைவுமே இல்ல. ஆனா சாப்பர் பார்த்துட்டு இல்லவே இல்ல, டைனோசர்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கான கிரியேச்சர்ஸ்ங்க, அதுங்க அவ்வளவு சீக்கிரத்துல அடங்காதுங்கன்னு சொல்லும் போதே பொசுக்குன்னு மறுபடியும் எந்திரிச்சு வருவான். எல்லாம் ரொம்ப பயந்துருவாங்க. ஏன்னா சஞ்சு எவ்வளவு பவர்ஃபுல்லா அவனை அடிச்சான்னு எல்லாருமே லைவா பார்த்தாங்க. பட் இருந்தாலுமே மறுபடியும் அசால்ட்டா எந்திரிச்சு வர்றான்னா அவனும் கொஞ்சம் டஃப்பான ஆள் தானே. இதுல வேற வந்து பாராட்டி தள்ளுவான், பரவாயில்லையப்பா நல்லாவே மிதிச்ச. ஆனா டைனோசரோட ஸ்ட்ரென்த்தை பத்தி உனக்கு தெரியலையே, நாங்கெல்லாம் சாதாரண ஆளுங்க இல்ல, சும்மாவா 100 மில்லியன் இயர்ஸ் இந்த உலகத்தை ரூல் பண்ணோம். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஹியூமன், என்கிட்டயே நீ ஆட்டம் போட்டுட்டு இருக்கியா? ஒழுங்கா ஏன் முன்னாடி மண்டி போட்டு சரண்டர் ஆவுடா, அப்பந்தாண்டா உன்னை உயிரோட விடுவேன்னு சொல்லிட்டு வாளெல்லாம் ஸ்ட்ரைட் ஆக்கி என்னென்னமோ வித்த காமிச்சிட்டு இருப்பான். சுத்தி இருக்க அவனோட அல்ல கைங்கெல்லாம் அப்படித்தான் பாஸ். ஆன்ஷியன் கிரியேச்சர்னா எவ்வளவு பெரிய மாஸ்ன்னு அவனுக்கு காமிங்க. அதுக்கப்புறம் அவனை காட்டுவாங்க. தலை வாளு எல்லாத்தையும் நேரா நீட்டி ஒரு பெரிய கம்பெனி நீட்டி வச்ச மாதிரி நின்னுட்டு இருப்பான். என்ன ஸ்டேட்? சரி ஓடி வந்து மிதிக்க போறான்னு பார்த்தா அங்கதான் பெரிய ட்விஸ்ட். பின்னாடி வாளை ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அவன் தலை மட்டும் தனியா பிச்சுக்கிட்டு போய் அட்டாக் பண்ண போகும். இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தோன்னா அத்தனை பேரத்தோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. எப்படா அப்படின்னு அத்தனை பேருமே அலண்டு போயிட்டாங்க. அவனோட கழுத்து மட்டும் அலேக்க அவனை வந்து லாக் பண்ணிடுச்சு. இதுதான்டா பிராக்கியோசரஸ். மலைப்பாம்பு புடிச்சு சுட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு ரொட்டேஷன் போட்டு வைக்கும் அதே மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கான். டைனோசர்ஸ் எல்லாம் இந்த உலகத்தையே ரூல் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க. என்னோட பிடியிலிருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தஞ்சைய கண்ணா பின்னான்னு போட்டு முறுக்கி தள்ளுவான். உடனே எல்லாத்துக்கும் பதறும், ஐயோ ஏதாச்சும் பண்ணணுமே, இல்லன்னா சஞ்சய்க்கு டேஞ்சர் ஆச்சேன்னு. அந்த டைனோசரோட பாடி ஃபோர்ஸை கண்டிப்பா சஞ்சயோட பாடியால தாக்கு பிடிக்க முடியாது. அதனால வேடிக்கை மட்டும் தான் பாப்பானே தவிர எவனும் எகிரி போய் அட்டாக் பண்ண மாதிரி தெரியல. இந்த அட்டாக்ல இருந்து கலர் ஆஃப் சுப்ரீம் கிங்கோட மாஸ்டராவே இருந்தாலும் எஸ்கேப் ஆகுறது கஷ்டம் தான். அவன் கொடுக்கிற பிரஷர்ல அவனோட போன்ஸ் மொத்தமும் நசுங்கி இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் சப்பி கம்ப்ளீட்டா கிரஷ் ஆக போகுது. அப்படி இப்படின்னு கமெண்ட்ரி வேற கொடுத்துட்டு இருப்பானுங்க. இப்போ குயின் வந்து ஒரே ஒரு ஆஃபர் கொடுப்பான். என்னன்னா, அந்த ஜெர்மா சூட்டை போட்டுட்டு நீ சண்டை போடுறேன்னு சொன்னீங்கன்னா நான் உன்னை இப்ப விடுறேன், இல்லன்னா நான் இப்படியே உன்னை நசுக்கி கொன்றுவேன்னு பயங்கரமா முறுக்குவான். எல்லாம் பார்த்துட்டு நடுங்குவாங்க. இப்ப மட்டும் சஞ்சிக்கு ஏதாச்சும் ஆச்சு. அதுக்கப்புறம் குயின் இப்ப கழுத்தை மட்டும் தானே தனியா கொண்டு வந்திருக்கான். அதை நம்ம ஜோரோவும் லூஃபியும் துண்டு துண்டா வெட்டிடுவானுங்க. இப்பதான் அவன் இன்னொரு மேட்டரையும் சொல்லுவான். கழுத்துக்கு கீழே அவன் பாடி இருக்குதுல, அது டோட்டலாவே யூஸ்லெஸ் ஆமா, சும்மா தான் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அவனோட உண்மையான பாடியே இந்த கழுத்து மட்டும்தான். இவன் ஒரு சயின்டிஸ்ட்ங்கிறதுனால அந்த மொத்த பாடியையுமே ஒரு சூப்பர் வெப்பனா தான் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அப்படின்னா இவ்வளவு நேரம் இவனுங்க மாங்குன்னு அந்த பாடியில அடிச்சதுக்கு பதிலா வாயில மூஞ்சில கழுத்துலன்னு அடிச்சிருந்தானுங்கன்னா கூட மட்டையா இருப்பான் போல. அந்த டைம் 2 ராக்கெட் லான்ச்சரை காமிச்சு இதை வச்சுதான் நான் இப்போ உன்னை அடிக்க போறேன்னு வேற சொல்லுவான். அது என்ன ஆகும், திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா லான்ச் ஆகி குயின் மேலேயே போய் அடிக்குமா? ஐயோ ஏண்டா இருக்குதான்டா சொன்னேன், அதுக்கு முன்னாடி ஏன் லான்ச் பண்ண? அறிவு கட்ட பாடி. நம்ம என்ன சொல்றோமோ அதை செய்யாது. லான்ச் பண்ணுனா லான்ச் பண்ணிருவியாமா, மறுபடியும் அடுத்த ஒண்ணு வந்து அடிக்கும். அப்படியே முக்கிக்கிட்டே பொத்துன்னு விழுவான். இதற்கு பெயர் தான் சொந்த செலவில் சூனியம். நல்ல வேலை அப்படி வந்து அடிச்சதுனால தான் இப்ப அவன் சஞ்சயை விட்டுட்டான். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, அவன் முறுக்குல டெஃபினட்டா ஏகப்பட்ட எலும்புகள் பொடி பொடியா சுக்கலா உள்ள நொறுங்கி இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்டர்னல் ஆர்கன்ஸும் உருப்படியா இருக்குமான்லாம் சொல்ல முடியாது. வேற வழி இல்ல, இவனுக்குமே நம்ம சூப்பர் ஹீலரை யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவனை தூக்குற காண்டி போவாங்க. அந்த டைம் அவன் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா அவனை பார்த்துட்டு எல்லாம் மிரண்டுருவாங்க. என்னடான்னு பார்த்தா கால் ஒரு சைடா கோணிட்டு நிக்குது, பாடி எலும்பு ஒரு சைடா கோணிட்டு நிக்குது. ஆளு அப்படியா இப்படிக்கான்னு நெளிஞ்சு வளைஞ்சு ஏதோ ஆக்சிடென்ட் ஆன அம்பாஸ்டர் கார் மாதிரி வந்து நின்னுட்டு இருக்கான். இல்ல வேற, டேய் என்னடா பாடிய பழைய பாத்திர மாதிரி நெளிச்சு விட்டுட்டான், நார்மலா நடந்தாலே எனக்கு வலிக்குது, என்னால முடியலாமா, என்ன செஞ்சு ஜோம்பி மாதிரி ஆயிட்டே, பார்த்தாலே பயமா இருக்குடான்னு சொல்லும் போது கழுத்துல 4 குத்துவான். அப்படியே நேராயிரும். பாடி
பாடியில 4 கும்மா குத்து குத்துவான், பாடி ஸ்ட்ரைட் ஆயிரும். அப்புறம் வளைஞ்சிருக்க கால்ல 4 குத்து குத்துவான், அப்புறம் அதுவும் நேராயிரும். நிஜமாவே அவன் பாடியை ட்ரீட் பண்ண மாதிரி பண்ணல, ஏதோ நெளிஞ்ச குண்டா அவன் சரி பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கே ஒண்ணும் புரியல. ஆமா என் பாடிக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருப்பான். டாக்டர்ஸே பார்த்து மறந்துட்டாங்க, என்ன சஞ்சியோட பாடி இப்படி எல்லாம் ரியாக்ட் ஆகுது, இந்த மாதிரி ஆளா இவருன்னு நம்மளுக்கே தெரியல, அவங்களுக்கு எப்படி தெரியும்? எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்காம அசால்ட்டா சரி பண்ணிட்டான்ல. டாப்பருமே பார்த்துட்டு நானும் தாயா ரொம்ப நாள் அவன் கூட இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் அவன் என்னைக்குமே பண்ணது இல்லாமா. அங்க சஞ்சய்க்கு நல்லா தெரியுது அவன் பழையபடி ரெக்கவர் ஆனது. சஞ்சய்க்கு இதுக்கு முன்னாடி இருந்த அதே ஃபீலிங் மறுபடியும் வருது. இதுக்கு முன்னாடி போட்ட சண்டையிலேயே அவன் உள்ளுக்குள்ள இருக்க எலும்பு உடஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு தான் இப்படி அப்படின்னு பண்ணி பாப்பான். அந்த மாதிரி எதுவுமே ஆகல. உடனே அவனுக்கு தூக்கி வாரி போடும். ஐயோ அப்படின்னா நானும் அவனுங்கள மாதிரியா, என்னையா அவனுங்க மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கானுங்களான்னு அவன் ஷாக்ல இருக்கும்போது அத்தனை பேரும் சஞ்சி போக்கஸ் பண்ணுடா, உன்னைய பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வரான்னு சொல்லும் போது அவன் அங்க கத்திய வச்சு நம்ம சஞ்சிய ரெண்டா வெட்ட வருவான். எல்லாம் ஒரு செகண்ட் போச்சு, சோலி முடிஞ்சுன்னு நினைச்சிட்டாங்க. கத்தி கழுத்துக்கிட்ட வந்துருச்சு. அப்பவுமே அவன் மூவ் பண்ணல. அப்ப போடுவான் ஒரே போடு. இதுக்கப்புறம் நம்ம சஞ்சிய பார்க்க மாட்டோம்னு பார்த்தா அந்த கத்தியே ரெண்டா உடஞ்சிருச்சு. அவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணியிருக்கான். ஆனாலும் அவனோட பெரிய லெவல் ரியாக்ஷனே அவுச், அவ்வளவுதான். அங்க குயினுக்கு ஒண்ணும் புரியல, என்னடா என் கத்தியே உடஞ்சு போச்சேன்னு. அப்ப நம்ம பையன் அப்படியே பழைய விஷயத்தை யோசிச்சு பார்ப்பான். அவங்க அப்பன் சின்ன வயசுல நல்லா தெரிஞ்சுக்கங்க குழந்தைகளா, நீங்க எல்லாரும் தான் என்னோட கிரேட்டஸ்ட் சயின்டிபிக் அச்சீவ்மெண்ட். சொல்ல போனா நீங்க பிறக்கும் போதே ஒரு சூப்பர் ஹியூமன்ஸா சயின்டிபிக்லி மாடிஃபை பண்ணி பிறந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள அந்த ஃபூலிஷான எமோஷன் அது இதுன்னு எதுவுமே இல்ல. உங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ட்ரூப் இருக்குது. ஜெர்மா 66 நீங்க தான் ரூல் பண்ண போறீங்க. அது உங்களை இன்னும் அட்வான்ஸ்டா மாத்தும். நான் உங்களுக்கு எபிலிட்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், இனிமேட்டு உங்களுக்கு தேவை ட்ரைனிங் மட்டும் தான் அப்படின்ட்டு தான் இவங்க எல்லாத்தையும் வச்சு ட்ரைனிங் கொடுக்க ட்ரை பண்ணிருப்பான். ஆனா சஞ்சய் அதுல வீக்கா இருந்ததுனால தான் அவனை வேண்டாம், ஒன்னுத்துக்கு ஆக மாட்டான்னு சொல்லி அவ்வளவு கொடுமை. இதுல வேற அவனை நார்மல் ஹியூமன் வேற சொல்லிட்டானுங்க. சிப்லிங்ஸ் கிட்ட இருக்க எந்த டேலண்ட்டுமே உனக்கு இல்ல, நீ ஏமாத்திட்ட, நீ ஒரு ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு ஒரு வழி பண்ணிட்டானுங்க. ஆனா இப்போ நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா அந்த பவர் அவனுக்குள்ள வந்துருச்சு போலயே. அச்சோ அப்படின்னு பேய் அடிச்ச மாதிரி ஆயிட்டான். அந்த மான்ஸ்டரா இருக்க விரும்பல அப்படின்னு பயங்கரமா நடுங்குவான். பாடி ஃபுல்லா வேர்த்து ஊத்துது. மொத்தத்துல அவன் பாடியில இருக்க பவர் ஏதோ அவேக்னிங் ஆயிருச்சு. இனி இதுக்கப்புறம் சஞ்சியோட வெறியாட்டத்தை அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.